ஏப்ரல் மாசத்துல ஒரு நாள் சாயங்காலம் நீங்க உங்க வீட்டு பால்கனில நின்னுட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். தூரத்துல அடிவானத்துல பில்டிங்குகளுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான முழு நிலவு மேல எழும்பி வருது. அத பாக்கும்போது வாவ், இன்னைக்கு நிலவு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு உங்க மனசு நினைக்கும். ஆனா அந்த நிமிஷத்துல உங்க கண்களும் உங்க மூளையும் சேர்ந்து உங்கள ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலைக்கு உள்ளாக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. நம்ம கண்கள் எந்த பிழையும் இல்லாத ஒரு கேமரா மாதிரி செயல்படுதுன்னோ, உலகத்தை அது இருக்கிறபடியே நாம பார்க்கறோம்னு தான் நம்மில் பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரம்மாண்டமான நிலவு ஒரு வெறும் மாயதாங்க. நம்ம மூளை செய்யல ஒரு தந்திரம். எக்ஸாக்ட்லி. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஏப்ரல் 2026ல வரவிருக்கிற பிங்க் நிலவு, அதாவது பிங்க் மூன் பத்தி பேச போறோம். இத வெறும் நிலவா மட்டும் பார்க்காம, இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல், பல 100 வருஷ கலாச்சாரம், நிலவு எப்படி நம்ம மூளையை ஏமாத்துது, அப்புறம் இந்த பிரம்மாண்டத்தை எப்படி பெர்ஃபெக்ட்டா கேமராவுல படம் பிடிக்கிறதுன்னு முழுசா அலச போறோம். கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். சரி, இந்த பிங்க் நிலவு அப்படிங்கிற பேரை வச்சே ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் மாசம் வானத்தை பார்த்தா ஒரு பெரிய பிங்க் கலர் பந்து வானத்துல மிதக்கிறத பார்க்க முடியுமா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா, அதுதான் இல்ல. நிலவு பிங்க் நிறத்துல இருக்கவே இருக்காது. வழக்கமா நம்ம பார்க்கிற அதே சாம்பல் அல்லது ஒரு பிரகாசமான வெள்ளை நிறத்துல தான் அது இருக்கும். ஓஹோ, அப்ப பிங்க்னு சொல்றது சும்மாவா? அதாவது அடிவானத்துல உதிக்கும்போது பூமியோட வளிமண்டலத்துல இருக்கிற தூசு மற்றும் காற்று காரணமா வேணும்னா அது லேசான ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்துல தெரியலாமே தவிர பிங்க் நிறம் துளி கூட கிடையாது. இந்த பிங்க் நிலவு அப்படிங்கிற பேரு நிறத்தை குறிக்கிற பேரு கிடையாது. அது ஒரு காலத்தை குறிக்கிற பேரு. காலத்து குறிக்கிற பேரா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சொல்றேன். வட அமெரிக்காவுல வசந்த காலம் தொடங்கும் போது ஃபிளாக்ஸ் சுபுலாட்டா அப்படின்னு ஒரு வகையான காட்டு பூக்கள் பூத்து குலுங்கும். அது பார்க்க அடர்த்தியான பிங்க் நிறத்துல தர முழுக்க ஒரு போர்வை போர்த்தன மாதிரி இருக்கும். வாவ், கேட்கவே அழகா இருக்கே. ஆமா, இதுக்கு மாஸ் பிங்க் அப்படின்னு ஒரு சாதாரண பேரும் இருக்கு. இந்த வசந்த காலத்தோட ஆரம்பத்துல வரக்கூடிய முழு நிலவு அப்படிங்கறதால அந்த பூக்களோட நினைவாகத்தான் அமெரிக்க பழங்குடியின மக்கள் இதுக்கு பிங்க் நிலவுன்னு பேர் வச்சாங்க. அப்போ பழங்குடி மக்களுக்கு இது ஒரு வெறும் வானியல் நிகழ்வு கிடையாது. குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வந்துருச்சு, இனிமேல் விவசாயம் பண்ணலாம், வேட்டைக்கு கிளம்பலான்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான கேலண்டர். கரெக்டா? மிகச்சரியான வார்த்தை. கேலண்டர் தான் அது. சரி, இந்த வருஷம் அதாவது 2026ல இது எப்போ சரியா வானத்துல தோன்றும்? 2026ஆம் வருஷத்துல இந்த பிங் முழு நிலவு ஏப்ரல் 2ஆம் தேதி சரியா 02.11 UTC நேரத்துல அதோட உச்சத்தை அடையுது. அதாவது நீங்க இருக்கிற டைம் ஜோனை பொறுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி இரவோ அல்லது ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலையிலோ இது முழு நிலவா உங்களுக்கு தெரியும். சூப்பர். வானியல் ரீதியா இது எந்த இடத்துல இருக்கும்? வானியல் ரீதியா பார்த்தா இந்த நிலவு கன்னி, அதாவது வேர்கோ நட்சத்திர கூட்டத்துல இருக்கும். ஜோதிட ரீதியா துலாம் ராசியில தோன்றும். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று ஸ்பைக்கா அப்படிங்கிற ஒரு நீலம் நிற நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இந்த நிலவை காண முடியும். ஸ்பைக்கா? ஆமா, வான இருக்கிற நட்சத்திரங்கள்ல 16வது பிரகாசமான நட்சத்திரம் இந்த ஸ்பைக்கா தான். இப்போ நாம இந்த இயற்கையான கேலண்டர்னு சொன்னோம் இல்லையா? செரோகி பழங்குடியினர் இத கவோஹ்னி, அதாவது பூக்களின் நிலவுனும், ஹோபி மக்கள் குயாமியாவ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இது தவிர மேற்கத்திய கலாச்சாரத்துல இது ஈஸ்டர் பண்டிகையை முடிவு பண்ற ஒரு முக்கியமான நிலவு தானே? ஆமாம், சரியா சொன்னீங்க. இத மேற்கத்திய கலாச்சாரத்துல பாஸ்கல் முழு நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கல் முழு நிலவு. ஆமா, மார்ச் மாசத்துல பகலும் இரவும் சமமா இருக்கிற சம இரவு நாளுக்கு பிறகு, அதாவது எக்வினாக்ஸ்க்கு பிறகு வரக்கூடிய முதல் முழு நிலவு இதுதான். இத அடிப்படையா வச்சுதான் ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் பண்டிகையோட தேதி தீர்மானிக்கப்படுது. ஓ, அதனாலதான் ஈஸ்டர் தேதி ஒவ்வொரு வருஷமும் மாறுதா? கரெக்ட். அந்த வகையில இந்த முழு நிலவுக்கு பிறகு வர்ற ஞாயிற்றுக்கிழமையான ஏப்ரல் 5, 2026 அன்னைக்கு ஈஸ்டர் கொண்டாடப்படும். அதே போல இந்துக்களோட சித்ரா பௌர்ணமி பண்டிகையும் இதே ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வருது. இங்கதான் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பழங்குடி மக்களோட விவசாயத்துக்கும் சரி, மத ரீதியான பண்டிகைகளுக்கும் சரி, நிலவுங்கிறது இயற்கையோட ஒரு அல்டிமேட் ஷெட்யூலிங் ஆப் மாறி பல 1000 வருஷங்களா செயல்பட்டுட்டு வந்திருக்கு. ஆனா இது பழங்காலத்துக்கு மட்டும் இல்ல, நவீன கால நாசா விஞ்ஞானிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷெட்யூலிங் ஆப் தான்.
கண்டிப்பா நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, ஏன்னா இதே ஏப்ரல் மாசத்துல தான் நாசாவோட மிக முக்கியமான ஒரு பயணம் நடக்க போகுது. நீங்க ஆர்டிமிஸ் 2 விண்கலம் பத்தி பேசுறீங்க. ஏப்ரல் 1 முதல் 6 வரையிலான அந்த லான்ச் விண்டோல இத விண்ணில் ஏவ திட்டமிட்டிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 50 வருஷங்களுக்கு பிறகு மனிதர்கள் மறுபடியும் நிலவை நோக்கி பயணிக்க போறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 4 விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வர போறாங்க. நீங்க உங்க வீட்ல இருந்து இந்த ஏப்ரல் பிங்க் நிலவ பாக்கும்போது, அதே நிலவை நோக்கி 4 மனுஷங்க ஒரு விண்கலத்துல மணிக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருப்பாங்க நினைச்சு பாக்குறதே மெய்ச்சில் இருக்க வைக்குது. நிஜமாவே அது ஒரு பிரம்மாண்டமான ஃபீலிங் தான். அது மட்டும் இல்லாம பூமியிலிருந்து கிளம்புற விண்கலம் நிலவோட ஈர்ப்பு விசைக்கூடிய சரியா நுழையணும்னா நிலவு அதோட சுற்றுப்பாதையில எங்க இருக்குங்கிறது மிக மிக முக்கியம். வாவ்! அதனால தான் அந்த ஏப்ரல் 1 முதல் 6 தேதியை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஆமா, நாசாவோட ஏவுதல் பேதிகள் நிலவோட சுழற்சிய முழுமையா நம்பியிருக்கு. ஆர்டெமிஸ் சகாப்தம் தொடங்கறதுக்கு முன்னாடி மனிதர்கள் பூமியிலிருந்து பார்க்க போற கடைசி சாதாரண முழு நிலவு இதுவாதான் இருக்கும். அது என்ன கடைசி சாதாரண முழு நிலவு? ஏன்னா இதுக்கு பிறகு நிலவுல நம்ம ஆட்கள் இருக்கிறாங்கங்கிற உணர்வோட தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் வானத்தை பார்ப்போம். அந்த பார்வையே மாறிடும். மைண்ட் ப்ளோயிங். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிலவை நாம அடிவானத்துல பாக்கும்போது அது ரொம்ப பிரம்மாண்டமா, கிட்டத்தட்ட நம்ம ஊரே முழுங்குற அளவுக்கு பெருசா தெரியும். ஆனா ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க, அங்கதான் நம்ம மூளை நம்ம கொடூரமா ஏமாத்துதுன்னு. விஸ்கான்சன் பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வு இத நிலவு மாயத்தோற்றம், அதாவது மூன் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுது. ஏன் மூளை எப்படி என்ன ஏமாத்துது? இத ஒரு சின்ன பரிசோதனை மூலமா விளக்கலாம். நீங்க அடிவானத்துல அந்த பிரம்மாண்டமான நிலவை பார்க்கும்போது உங்க கைய நல்லா நீட்டி உங்க சுண்டு விரலால அந்த நிலவை மறைச்சு பாருங்க. சுண்டு விரலாலயா? ஆமா, உங்க சுண்டு விரல் நிலவு முழுசா மறைச்சிடும். அதே நிலவு நள்ளிரவுல உச்சி வானத்துக்கு வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரியும். அப்போ உங்க கைய நீட்டி அதே சுண்டு விரலால மறைச்சு பாருங்க. அப்போ நிலவு சின்னதா தானே இருக்கும், ஈஸியா மறைஞ்சிடுமே. அதுதான் ட்விஸ்ட். அப்பவும் சுண்டு விரல் நிலவை சரியா அதே அளவுல தான் மறைக்கும். அப்படின்னா அடிவானத்துல இருந்தாலும் சரி, உச்சி வானத்துல இருந்தாலும் சரி, நிலவோட உண்மையான அளவு மாறவே இல்லைன்னு சொல்றீங்களா? கரெக்ட். வானத்துல நிலவு எந்த இடத்துல இருந்தாலும் பூமியிலிருந்து பார்க்கும்போது அதோட கோண அளவு, அதாவது ஆங்குலர் சப்டன்ஸ் சுமார் 0.52 டிகிரிகள் தான். அது கேமராவுக்கும் சரி நம்ம கண்ணுக்கும் சரி ஒரே அளவுல தான் பதிவாகுது. அப்போ ஏன் அடிவானத்துல மட்டும் அவ்ளோ பெருசா தெரியுது? பல நூற்றாண்டுகளா இத விளக்க அப்பரண்ட் டிஸ்டன்ஸ் தியரி மாதிரியான பல கோட்பாடுகளை விஞ்ஞானிகள் முன்வச்சாங்க. ஓ, அதாவது இந்த வளிமண்டலம் ஒரு பூத கண்ணாடி மாதிரி செயல்பட்டு நிலவை பெருசா காட்டுதுன்னு சொல்ற அந்த பழைய கோட்பாடா? நான் கூட ஸ்கூல்ல அப்படிதான் படிச்சதுதான் ஞாபகம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த வளிமண்டல கோட்பாடு முற்றிலும் தவறுன்னு இப்ப நிரூபிச்சிட்டாங்க. உண்மையான காரணம் நம்ம மூளையோட காட்சி பகுப்பாய்வு, அதாவது விஷுவல் ப்ராசஸிங். மூளை எப்படி இத பண்ணுது? நம்ம மூளை எப்படி தூரத்தையும் அளவையும் புரிஞ்சுக்குதுங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. உச்சிவானத்துல நிலவு இருக்கும்போது அதை சுத்தி அளப்பிட்டு பார்க்க வேற எந்த பொருளும் இல்ல, வெறும் இருட்டு தான். கரெக்ட், வெறும் கருப்பு வானம்தான் இருக்கும். அதனால நிலவு அதோட உண்மையான சின்ன அளவுல தெரியுது. ஆனா அடிவானத்துல வரும்போது மரங்கள், பில்டிங்கள், மலைகள்னு நிறைய விஷயங்கள் பின்னணியில இருக்குமே. சரியா சொன்னீங்க. அது வச்சு மூளை என்ன பண்ணும்? உங்க மூளை என்ன பண்ணுதுன்னா, முன்னாடி இருக்கிற மரங்களையும் பில்டிங்களையும் தாண்டி நிலவு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்குன்னு கால்குலேட் பண்ணுது. அதே சமயம் இவ்வளவு தூரத்துல இருந்தும் என் கண்ணுக்கு, அதாவது ரெட்டினால இது இவ்ளோ பெரிய இடத்த அடைச்சிக்குதே அப்படின்னா உண்மையிலே அந்த பொருள் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கணும்னு மூளை தனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வருது. ஓஹோ. ஆமா, அந்த தூரத்தை ஈடுகட்டுறதுக்காக மூளையே அந்த நிலவோட அளவை ஒரு மாயத் தோற்றமா பெருசாக்கி உங்களுக்கு காட்டுது. இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் விஷயம் தாங்க. கேமராவுல பதிவாகிற அதே 0.52 டிகிரி ஒளியை தான் என் கண்ணும் உள்வாங்குது. ஆனா அந்த தகவல் மூளைக்கு போன உடனே, என்ன சொல்றது, பில்டிங்குக்கு பின்னாடி நிலவு இருக்கு, அதனால அதை ஜூம் பண்ணி காட்டு அப்படின்னு என் மூளை எனக்கு தெரியாமலே ரியாலிட்டியை லைவா போட்டோஷாப் பண்ணிடுது. நான் பாக்குற நிஜம் என் மூளை எடிட் செஞ்ச ஒரு வெர்ஷன். எக்ஸாக்ட்லி. அப்படிதான் பரிணாம வளர்ச்சி நம்ம மூளையை டிசைன் பண்ணியிருக்கு. தூரத்துல வர ஆபத்துகளை சரியா கணிக்கிறதுக்காக மூளை உருவாக்குன ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிக் இது. ஆனா இது நிலவு விஷயத்துல ஒரு மாயையா மாறிடுது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. என் மூளை தனக்குள்ளேயே நிலவை பெருசாக்கி ரசிக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் என் கையில இருக்கிற கேமராவுக்கு மூளை கிடையாது. அது வெறும் லென்ஸு. அது உண்மையை மட்டும்தானே பதிவு செய்யும்.
அப்போ என் மூளை பாக்குற அதே பிரம்மாண்டமான நிலவ ஒரு புகைப்படமா என் கேமராவுல நான் எப்படி கொண்டு வர்றது? அது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா இங்க தான் போட்டோ பில்ஸ் மாதிரியான நிலவு புகைப்பட வழிகாட்டிகள் நமக்கு கை கொடுக்குது. மூளை செய்யற மாயைய நீங்க கேமராவுல கொண்டு வரணும்னா நீங்க டெலிஃபோட்டோ லென்ஸை பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதுக்கு பேரு ரூல் ஆஃப் 100. ரூல் ஆஃப் 100 இது என்ன புது கணித சூத்திரம்? நான் ஒரு பில்டிங் பின்னாடி நிலவு பெருசா தெரியற மாதிரி போட்டோ எடுக்கணும்னா இந்த விதியை எப்படி பயன்படுத்துறது? இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கணக்கு. நிலவு ஒரு பில்டிங்குக்கு பின்னால எவ்ளோ மீட்டர் அளவுல பெருசா தெரியணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவை 100ஆல பெருக்கிக்கணும். ஓகே. உதாரணமா உங்க புகைப்படத்துல நிலவு 10 மீட்டர் விட்டம் கொண்டதா பிரம்மாண்டமா தெரியணும்னு வச்சுப்போம். அந்த 10 100ஆல் பெருக்கினா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர். ஒரு நிமிஷம். அப்படின்னா நான் அந்த பில்டிங் கிட்டே நின்னு படம் எடுக்க கூடாதா? அந்த பில்டிங்ல இருந்து 1 கிலோமீட்டர் பின்னாடி தள்ளி போய் நிக்கணுமா? ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க 1 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமா ஜூம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, கேமராவுல லென்ஸ் கம்ப்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். லென்ஸ் கம்ப்ரஷனா? அதாவது முன்னாடி இருக்கிற பில்டிங்கும் பின்னாடி பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நிலவும் ஒன்னா கம்ப்ரஸ் ஆகும். இங்க ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டதால பில்டிங் சின்னதா தெரியும். ஆனா நீங்க ஜூம் பண்ணிருக்கிறதால நிலவு அந்த பில்டிங்கை விட பல மடங்கு பெருசா உங்க மூளை பார்த்த அதே பிரம்மாண்டத்தோட உங்க கேமராவுல பதிவாகும். இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு திரைப்படத்தை இயக்குற மாதிரி இருக்கு. ஆனா இதுல நிலவுங்கிற நடிகர் ரொம்ப வேகமா நகர்ந்துட்டே இருப்பாரு. எப்படி கரெக்டா கேப்சர் பண்றது? அதே ஒரு நல்ல கேள்வி. நாசாவோட புகைப்பட குறிப்புகள்ல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. நிலவு வானத்துல மெதுவா நகர்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா நீங்க கேமராவுல ஃபுல்லா ஜூம் பண்ணிருக்கும்போது வெறும் 30 செகண்ட்ல நிலவு உங்க ஃப்ரேமை விட்டே வெளியே போயிடும். வாவ், அவ்ளோ வேகமாவா? ஆமா. அதனால நீங்க முன்கூட்டியே சரியா பிளான் பண்ணி கேமராவை செட் பண்ணி காத்திருக்கணும். டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. சரி, இரவுல கும்மிருட்டுல போட்டோ எடுக்கலாமா? எந்த நேரம் சிறந்தது? கும்மிருட்டுல போட்டோ எடுத்தா நிலவு ஒரு வெள்ளை கலர் டியூப்லைட் மாதிரி முகமே தெரியாம பதிவாகும். அதனால கோல்டன் அவர் அல்லது ப்ளூ அவர் நேரத்துல தான் படம் எடுக்கணும். கோல்டன் அவர் அப்படின்னா கரெக்டா எந்த நேரம்? கோல்டன் அவருங்கிறது சூரியன் அடிவானத்துக்கு கீழே 6 டிகிரில இருந்து -4 டிகிரி வரைக்கும் இருக்கிற நேரம். ப்ளூ அவருங்கிறது -4 டிகிரில இருந்து -6 டிகிரி வரைக்கும் இருக்கிற நேரம். இந்த நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? வெளிச்சம் சரியா பேலன்ஸ் ஆகுமா? ஆமாம். இந்த நேரத்துல வானத்துல கொஞ்சமா வெளிச்சம் இருக்கும். அதனால முன்னாடி இருக்கிற பில்டிங் அல்லது மரங்களும் இருட்டாகி போயிடாம நல்லா தெரியும். அதே நேரத்துல நிலவோட வெளிச்சமும் ரொம்ப அதிகமா இல்லாம அதோட மேடு பள்ளங்கள் எல்லாம் கேமராவுல தெளிவா பதிகிற அளவுக்கு கரெக்டா பேலன்ஸ் ஆகும். அருமை. இப்போ கேமரா செட்டிங்ஸ பத்தி பேசலாம். எல்லார்கிட்டயும் பெரிய டிஜிட்டல் கேமரா லென்ஸ்லாம் இருக்காது இல்லையா? சாதாரண ஸ்மார்ட் போன்ல இந்த பிரம்மாண்டத்தை பதிவு பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா ஸ்மார்ட் போன்ல எடுக்கும்போது 3 அடிப்படையான தவறுகளை நம்ம தவிர்க்கணும். ஒன்னாவது, தயவு செஞ்சு ஃபிளாஷ் ஆன் பண்ணாதீங்க. ஆமா, நிறைய பேர் அத பண்றாங்க. ஆமா, நிலவு 3,84,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. உங்க போன் ஃபிளாஷ் அங்க போய் ரீச் ஆகாது. அது முன்னாடி இருக்கிற தூசியை மட்டும்தான் வெளிச்சமாக்கும். கரெக்ட். ரெண்டாவது தப்பு என்ன? ரெண்டாவது, ஸ்கிரீன்ல நிலவ ஒரு தட்டு தட்டி பிரைட்னஸ, அதாவது எக்ஸ்போஷரை நல்லா குறைச்சிடுங்க. அப்பதான் நிலவுல இருக்கிற அந்த பள்ளங்கள் தெளிவா தெரியும். மூணாவது ரொம்ப முக்கியம், ஸ்கிரீன்ல 2 விரலை வச்சு டிஜிட்டல் ஜூம் பண்ணாதீங்க. ஜூம் பண்ணாதானா? அப்புறம் நிலவு எப்படி பெருசா தெரியும்? எனக்கு புரியலையே. போன்ல இருக்கிற டிஜிட்டல் ஜூம் நிஜமான ஜூம் கிடையாது. அது படத்தை கிராப் பண்ணி பிக்சல்களை உடைச்சி ஜூம் பண்ணுதே தவிர அது லென்ஸ் ஜூம் கிடையாது. அதனால படம் ரொம்ப மங்காலாயிடும். முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவல் ஜூம் லென்ஸ், அதாவது ஆப்டிக்கல் ஜூம் போன்ல இருந்தா மட்டும் பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ டிஜிட்டல் கேமரா அதாவது DSLR வச்சிருக்கவங்களுக்கு வருவோம். நிலவு புகைப்படம் எடுக்க லூனி 11 ரூல் அப்படின்னு ஒரு பழைய சீக்ரெட் ரூல் இருக்காமே, அது கேமராவுக்கான ஒரு சீட் கோடு மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் சுலபமா விளக்குங்களேன். கண்டிப்பா. நிலவுங்கிறது இருட்டுல இருக்கிற ஒரு பொருள் இல்ல. சூரிய ஒளியை நேரடியா காட்டிட்டு இருக்கிற ஒரு பிரகாசமான பாறை. ஒரு பகல் நேரத்துல பூமியில எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அதே வெளிச்சம் நிலவோட மேற்பரப்புல இருக்கும். ஓ, அத நான் யோசிச்சதே இல்ல. இவ கணக்குல வச்சுதான் இந்த லூனி 11 ரூல் மேல செய்யுது. கேமராவை மேனுவல் மோட்ல போட்டுட்டு உங்க அப்பர்ச்சர் அளவை f11 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பர்ச்சருங்கிறது கேமராவோட கண் எவ்வளோ திறந்திருக்குங்கிற அளவு. f11 வைக்கும்போது நிலவோட விளிம்புகள் ரொம்ப ஷார்ப்பா பதிவாகும். சரி, அப்பர்ச்சர் f11 வச்சாச்சு.
அடுத்து ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீட் இது எல்லாம் எப்படி செட் பண்ணணும்? எனக்கு அதுதான் எப்பவும் குழப்பமா இருக்கும். அது ரொம்ப ஈஸி. ஐஎஸ்ஓ மதிப்பும் ஷட்டர் ஸ்பீட் மதிப்பும் ஒரே நம்பரா இருக்கணும். ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது கேமரா சென்சார் ஒளிய எவ்வளவு சென்சிட்டிவா உள்வாங்குதுங்கிற அளவு. ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது கேமராவோட கண் எவ்வளோ வேகமா சிமிட்டுதுங்கிறது. ஓகே. நீங்க ஐஎஸ்ஓவை 100 அப்படின்னு வச்சா ஷட்டர் ஸ்பீடை 1000 வினாடின்னு செட் பண்ணணும். ஐஎஸ்ஓ 200னா ஷட்டர் ஸ்பீட் 1200. இது ஒரு சரியான தொடக்க புள்ளி. இதுல ஆரம்பிச்சு அன்னைக்கு இருக்கிற வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கலாம். அப்போ இருட்டுல போட்டோ எடுக்கிறோம்னு நினைச்சு ஷட்டரை ரொம்ப நேரம் திறந்து வச்சா நிலவு ஒரு வெள்ளை நிற ஓட்ட மாதிரி பதிவாகிடும் இல்லையா? அதுதான் நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு. நிலவை ஒரு விளக்கு மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி பதிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் ட்ரைபாட் கண்டிப்பா வேணும். கேமரா அசையவே கூடாது. இதுல ஒரு முக்கியமான ட்ரிக் இருக்கு. நீங்க கேமராவை ட்ரைபாட்ல வைக்கும்போது உங்க லென்ஸ்ல இருக்கிற இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை ஆஃப் பண்ணிரணும். அது எப்படி? ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ண படம் ஆடுமே. கையில பிடிச்சு எடுக்கும்போது தான் அது தேவை. கேமரா ட்ரைபாட்ல நிலையா இருக்கும்போது அந்த ஸ்டெபிலைசேஷன் மோட்டார் என்ன பண்ணும்னா எங்கடா அசைவை காணோம் அப்படின்னு தேடி இல்லாத ஒரு அதிர்வை அதுவே உருவாக்கி படத்தை பிளர் பண்ணிடும். வாவ், இது தெரியாம நான் நிறைய தடவை சொதப்பியிருக்கேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. அப்புறம் கடைசியா எப்பவும் ரா ஃபார்மேட்ல படம் எடுங்க. அப்பதான் எடிட் பண்ணும்போது நிலவோட முழுமையான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இவ்ளோ தொழில்நுட்பங்கள் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு போட்டோகிராஃபரா நாம செய்யற அடிப்படையான தப்பு என்னவா இருக்கும்? ஸ்பாட்ல போய் நின்னு தேடுறதா? ஸ்பாட்டுக்கு ராத்திரி நேரத்துல போடுறதுதான் மிகப்பெரிய தப்பு. பகல் நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போய் லொகேஷனை ஸ்கவுட் பண்ணி பார்க்கணும். பகல்லையே பார்த்து திட்டமிட்டா மட்டும்தான் அந்த 30 செகண்ட் கேப்ல பெர்ஃபெக்டான நிலவு படத்தை பிடிக்க முடியும். வாவ், நம்ம இந்த அலசல்ல எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கோம் பாருங்க. பிங்க் நிலவுங்கிறது ஒரு பிங்க் நிற நிலவு இல்ல, அது ஒரு காலத்தை குறிக்கிற பெயர்னு ஆரம்பிச்சோம். பழங்குடியினரோட விவசாயத்துக்கும் ஈஸ்டர் மாதிரியான பண்டிகைகளுக்கும் முக்கியமா நாசாவோட ஆர்த்தமிஸ் விண்வெளி பயணத்துக்கும் இது எவ்வளோ பெரிய நேச்சுரல் கேலண்டரா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அது மட்டும் இல்லாம அடிவானத்துல நிலவு ஏன் அவ்வளோ பெருசா தெரியுதுங்கிறது வளிமண்டலம் செய்யற மேஜிக் இல்ல, நம்ம மூளை டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ரியாலிட்டியை எடிட் பண்ற நிலவு மாய தோற்றம்னு பார்த்தோம். ஆமா, அந்த மூன் இல்யூஷன் பகுதி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தாண்டி மூளை செஞ்ச மாயைய கேமராவுல எப்படி கொண்டு வரதுன்னு ரூல் ஆஃப் 10, லூனி 11 ரூல் மாதிரியான சூப்பரான டெக்னிக்கலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. அதனால இந்த ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல எல்லாரும் கண்டிப்பா வெளியே போய் வானத்தை பார்க்கணும். அந்த பிரம்மாண்டமான நிலவுக்கு பக்கத்துல ஸ்பைகா நட்சத்திரத்தை கண்டுபிடிங்க. அதே மாசத்துல லைரிட்ஸ் மற்றும் எட்டா அக்வாரிட்ஸ் விண்கல் மழைகள் வருது. அதைத் தொடர்ந்து மே 1 அன்னைக்கு மலர் நிலவும், மே 31ல ப்ளூ மூனும் வானத்துல தோன்றும். இதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போற வானியல் விருந்துகள். ஆமா, வானத்தை ரசிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான தொடக்கமா இருக்கும். அந்த நிலவை பார்க்கும்போது ஆர்டிமிஸ் விண்வெளி வீரர்களை பத்தியும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இதே நிலவை பார்த்து பருவகாலங்களை கணக்கிட்ட பழங்குடியின மக்களை பத்தியும் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. இந்த ஆழ்ந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். தூரத்துல இருக்கிற பொருட்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மூளை எப்படி அடிவானத்துல இருக்கிற நிலவோட அளவை நமக்கு தெரியாமலேயே சத்தமில்லாம பெருசாக்கி எடிட் செய்தோம் இன்னைக்கு விரிவா பார்த்தோம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. வானத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கே நம்ம மூளை எப்படி ரியாலிட்டிய மாத்துதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பாக்குற நிஜங்கள்ல வேற எந்தெந்த விஷயங்களை நம்ம மூளை நமக்கே தெரியாம நமக்கு ஏத்த மாதிரி எடிட் செஞ்சு காட்டிட்டு இருக்கு. நாம பாக்குற எல்லாமே முழுமையான உண்மைதானா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசல் நிகழ்ச்சியில் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். வானத்துல அந்த முழு நிலாவை பார்க்கும்போது அது அப்படியே நம்ம கேமராவில் பிடிச்சிடணும்னு தோணும் இல்லையா? ஆனா என்னதான் முயற்சி செஞ்சாலும் நாம பார்க்குற அந்த பிரம்மாண்டம் போட்டோல வர்றதே இல்லை. ஸோ அந்த ஏமாற்றத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அட்டகாசமான நிலா போட்டோ எடுக்கிறது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா தானே, நம்ம எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்போம். கண்ணுக்கு அவ்வளவு அழகா பெருசா தெரியற நிலவை போட்டோ எடுத்தா கடைசியில ரிசல்ட் என்ன? இப்படி ஒரு வெளிச்ச புள்ளி, ஒரு வெள்ளை ரவுண்டு. என்னடா இதுன்னு ஆயிடும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த வெள்ளப்புள்ளி பிரச்சனை நம்ம சரி பண்ணிரலாம். அடுத்த சில நிமிஷத்துல அந்த மங்கலான புள்ளிய நிலாவோட ஒவ்வொரு பள்ளமும் மேடும் தெரிகிற அளவுக்கு ஒரு தத்ரூபமான போட்டோவா எப்படி மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம்.
முதல்ல நமக்கு பெரிய விலை உயர்ந்த கேமராலாம் தேவையே இல்லை. நம்ம எல்லார் பாக்கெட்லயும் இருக்கிற நம்ம ஸ்மார்ட் போனை வச்சு ஒரு சூப்பர் நிலா போட்டோ எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியது வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க போனை எங்கேயாவது வச்சு ஸ்டெடியா ஆடாம வச்சிடுங்க. 2, உங்க ஸ்கிரீன்ல நிலா தெரியுதுல்ல, அத விரலால ஒரு தட்டுங்க. போன் ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ணிடும். 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பிரகாசத்தை, அதாவது பிரைட்னஸை குறைங்க. ஒரு போன் தானாவே நிலவை ஒரு பல்பு மாதிரி ரொம்ப பிரகாசமா காட்டும். நீங்க அதை அப்படியே ஸ்லைட் பண்ணி நிலா வெள்ளை நிறத்துல இருந்து ஒரு சாம்பல் நிறத்துல தெரியற வரைக்கும் குறைக்கணும். அப்பதான் நிலாவோட மேற்பரப்புல இருக்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டோல பதிவாகும். இன்னும் சில டிப்ஸ் சொல்றேன். முதல்ல ஃப்ளாஷ் சுத்தமா தேவையில்ல, அதை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து செல்ஃப் டைமர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பட்டன் அழுத்தும் போது லேசா ஃபோன் ஆடும் இல்லையா, அந்த ஆட்டத்தை தவிர்க்க 2 இல்ல 3 செகண்ட் டைமர் செட் பண்ணுங்க. கடைசியா நள்ளிரவுல எடுக்கிறத விட சூரியன் மறைஞ்ச உடனேயோ அல்லது உதிக்கிறதுக்கு முன்னாடியோ எடுங்க. அப்போ வானமும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். அதனால உங்க ஃபோனுக்கு போட்டோ எடுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸ்மார்ட் போன்ல சூப்பரா எடுக்க கத்துக்கிட்டாச்சு. இப்போ போட்டோகிராஃபில அடுத்த லெவலுக்கு போலாமா? உங்ககிட்ட ஒரு கேமரா இருந்தா தயவு செஞ்சு ஆட்டோ மோட மறந்துடுங்க. மேனுவல் மோடுக்கு மாறுங்க. இங்க தான் போட்டோவோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில இருக்கும். முதல்ல அப்பேச்சர். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம கண்ணோட கருவிழி மாதிரி தான். எஃப் நம்பர் கம்மியா இருந்தா லென்ஸ் நல்லா அகலமா திறக்கும், நிறைய வெளிச்சம் உள்ள வரும். ஆனா நாம நிலாவை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு நடுத்தரமான எஃப் நம்பர் செட் பண்றது நல்லது. அதை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் விரிவா அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ISO. இத ஒரு வால்யூம் கண்ட்ரோல்னு நினைச்சுக்கோங்க. ISOவை அதிகப்படுத்தினா போட்டோ பிரகாசமாகும். ஆனா ஸ்பீக்கர்ல வால்யூம் ஏத்துனா கிருன்னு ஒரு இரைச்சல் வரும்ல, அதே மாதிரி தான் ISOவை அதிகமா வச்சா போட்டோல நாய்ஸ், அதாவது சின்ன சின்ன புள்ளிகள் தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ISOவை கம்மியா வைக்கிறது தான் நமக்கு நல்ல தெளிவான போட்டோவை கொடுக்கும். கடைசியா ஷட்டர் ஸ்பீட். இது உங்க கேமரா எவ்வளவு நேரம் கண்ணை திறந்து மூடுதுன்னு சொல்றது. நிலா பார்க்கறதுக்கு மெதுவா போற மாதிரி இருந்தாலும் போட்டோகிராஃபிக்கு அது ரொம்ப வேகமான ஒரு பொருள். அதனால ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப மெதுவா இருந்தா போட்டோ மங்களா, அதாவது பிளர் ஆயிடும். அதனால நல்ல வேகமான ஷட்டர் ஸ்பீட் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த அப்பச்சர், ISO, ஷட்டர் ஸ்பீட் இது மூணுத்தையும் எப்படி கரெக்டா செட் பண்றது? ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இதுக்கு போட்டோகிராஃபர்ஸ் ஒரு சுலபமான ரூலை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு லூனி 11 விதி. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க அப்பர்ச்சரை f/11ல செட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ISO என்ன நம்பரோ அதே நம்பர் தான் உங்க ஷட்டர் ஸ்பீட். உதாரணத்துக்கு ISO 100னா ஷட்டர் ஸ்பீட் 1/100, ISO 200னா ஷட்டர் ஸ்பீட் 1/200. இது ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட். இதிலிருந்து நீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா டெக்னிக்கலா கரெக்டா இருந்தா மட்டும் போதுமா? ஒரு சாதாரண போட்டோவை ஒரு மறக்க முடியாத போட்டோவா, ஒரு காவியமா மாத்துறது எது தெரியுமா? அதுதான் திட்டமிடல், அதாவது பிளானிங். வெறும் நிலாவை மட்டும் எடுக்காம அதை வச்சு எப்படி ஒரு கதையை சொல்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய ஜூம் லென்ஸ் இருந்தா நிலா பெருசா தெரியும்னு. ஆனா அது முழுமையான உண்மை இல்ல. உண்மையான ரகசியம் தூரத்துல இருக்கு. இதை இப்படி கல்பனை பண்ணி பாருங்க. ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்தா நிலா சின்னதா தெரியும். ஆனா அதே மரத்தை விட்டு நீங்க ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பின்னாடி போய் உங்க லென்ஸ்ல ஜூம் பண்ணி எடுத்தீங்கன்னா மரம் அதே அளவுல இருக்கும். ஆனா நிலா அந்த மரத்தை விட பல மடங்கு பெருசா ஒரு ராட்சச மாதிரி தெரியும். இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் பின்னாடி போறீங்களோ அது நிலாவை எவ்வளவு பிரம்மாண்டமா காட்டணும்னு முடிவு பண்ணும். உங்க லென்ஸ்ல எவ்வளவு தூரம் ஜூம் பண்றீங்களோ, அதாவது ஃபோக்கல் லென்த், அது அந்த பிரம்மாண்டமான காட்சியை உங்க போட்டோ ஃப்ரேம்குள்ள எவ்வளவு பெருசா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணும். ரெண்டுமே சேர்ந்தாதான் அந்த மேஜிக் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு சரியான நேரம் சூரியன் மறைஞ்ச உடனேயோ அல்லது உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ தான். இந்த நேரத்துல வானமும் லேசா வெளிச்சமா இருக்கும், நிலாவும் பிரகாசமா இருக்கும். இதனால உங்க முன்னாடி இருக்கிற நிலப்பரப்பையும் பின்னாடி இருக்கிற நிலாவையும் ஒரே போட்டோல தெளிவா அழகா எடுக்க முடியும். நடுராத்திரியில எடுத்தா நிலம் குமுறிட்டா போயிடும். சரி, இப்போ உங்களுக்கு நிலாவை பத்தின எல்லா போட்டோகிராஃபி ரகசியமும் தெரியும். இனிமே உங்க வேலை தான். கேமராவை எடுத்துட்டு வெளியே போய் இந்த நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தி அசத்தணும். வானியல் போட்டோகிராஃபில லக்கி இமேஜிங்னு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதாவது ஒரே ஒரு ஷாட் எடுக்காம தொடர்ந்து நிறைய போட்டோஸ் எடுக்கிறது. ஏன்னா நம்ம பூமிக்கு மேல காத்து அசைஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த அசைவு சில சமயம் போட்டோவை லேசா மங்கலாக்கலாம். அதனால நீங்க நிறைய போட்டோஸ் எடுக்கும்போது அதுல ஏதாவது ஒரு நொடியில காற்று நிலையா இருந்து ஒரு பெர்ஃபெக்டான ஷாட் கிடைக்கும். அந்த லக்கி ஷாட் தான் நமக்கு தேவை. கடைசியா நாசாவே சொல்ற மாதிரி மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றது தான் இதுல முக்கியமான திறவுகோல். முதல் முறையே சரியா வரலனா விட்டுடாதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க புதுசா ஏதாவது கத்துப்பீங்க.
பயிற்சி தான் உங்களை ஒரு சிறந்த போட்டோகிராஃபரா மாற்றும். எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. இப்போ உங்க முதல் மாஸ்டர் பீஸ் என்னவா இருக்க போகுது? ஒரு மலைக்கு பின்னாடி உதிக்கிற பெரிய நிலாவா? இல்ல உங்க ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கட்டிடத்துக்கு பின்னாடி அஸ்தமிக்கிற நிலாவா? யோசிங்க, திட்டமிடுங்க, வெளிய போய் அந்த ஷாட்டை எடுங்க. வாழ்த்துக்கள்.